No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. Presta Premium Women's Wear. Let your body love it. Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. தளபதி விஜய் அவர்களோட இந்த ஜனநாயகம் படத்துடைய ஆடியோ லான்ச்சில் அட்லி அவர்கள் என்னென்ன விஷயங்கள் பேசினார் அப்படிங்கிறதா பார்க்க போகிறோம். எடுத்த உடனே அவர் என்ட்ரி ஆன உடனே ஆங்கர்ஸ் 2 பேருமே போயிட்டு நீங்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு தமிழ் படத்துக்காக ஒரு ஃபங்க்ஷனில் வந்து நிற்கிறீங்களா அப்படின்னும் போது அவர் எடுத்த உடனே ஒரு ரிப்ளை என்ன கொடுத்தாருன்னா, நான் எங்கே போனாலும் என்ன ஆனாலும் எப்போதுமே நான் தமிழன் தான், எப்போதுமே நான் தமிழுக்காக தான் இருப்பேன், இன்னுமே நான் ஸ்கிரிப்ட் எல்லாம் தமிழில் தான் நான் எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு அழகான ரிப்ளையுமே கொடுத்தாரு. இதை தொடர்ந்து தளபதி விஜய் அவர்களுக்கும் உங்களுக்குமான அந்த நட்பு, அந்த நெருக்கம் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னோடனே தளபதி விஜய் அவர்கள் தான் என்னை நம்பினார். இவங்க எல்லாருமே ஓன் ஃபில்ம் ஓல்டு, அதாவது வந்துட்டு மாநகரம் அவர் பண்ணியிருந்தார், அவர் கோலமாவு கோகிலா பண்ணியிருந்தார். பட் நான் ஒரு படமும் கூட பண்ணலை. அப்போவே என்கிட்ட சொன்னார், நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுறீங்க, உங்ககிட்ட அந்த இருக்க ஒர்க் எத்திக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக உங்ககிட்ட ஏதாவது ஒரு ஸ்டோரி இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு ராஜாராணி படத்துக்கு முன்னாடியே என்கிட்ட அவர் சொன்னவர். எந்த ஒரு சூப்பர் ஸ்டாராக அதை பண்ண மாட்டாங்க, அந்த அளவுக்கு ஹீ இஸ் அ கிரேட் மேன், என்னோட அண்ணன், என்னோட தளபதி அப்படின்னு சொல்லி தான் அந்த ஸ்பீச்சையுமே ஆரம்பித்தார். இந்த விஷயங்களையுமே அவர் பகிர்ந்துக்கிட்டார். அதுக்கப்புறம் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இங்கே வந்து நான் நிற்கிறேன். நான் இன்றைக்கி எந்த உயரத்துக்கு போனாலும், எவ்வளோ பெரிய நிலைமையை அடைஞ்சாலும், நான் எனக்கு வாய்ப்பளித்த நான் தளபதி விஜய் அவர்களை என்றைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியுமே அவரோட தேங்க்ஸை சொல்லிக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் தளபதி விஜய் அவர்கள் இப்போது வேறு ஒரு இடத்துக்கு போகிறாரு. இது வந்து ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி எல்லோரும் சொல்கிறாங்க. அதை கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ஆங்கர்ஸ் கேட்க, எப்போதுமே அவர் ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு தான் என்கிட்ட சொல்லுவார். அதாவது இதுதான் லாஸ்ட்டு ஷாட், அட்லி இதுக்கப்புறம் எடுக்க வேணாம் அப்படிம்பாரு. கண்டிப்பாக அது லாஸ்ட் ஷாட்டாக இருக்கும். தென் அதுக்கப்புறம் ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு மெர்சல் என் கூட பண்ணார், அதுதான் வெற்றிமாறன். அதுக்கப்புறம் ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிகில் ராயப்பன் வந்தது. ஸோ அது மாதிரி தான் ஜனநாயகனும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அங்கே இருந்த மொத்த அரங்கமே அதிர்ந்துருச்சு. இதற்கப்புறம் பெருசாக அதிர்ந்தது எப்போ அப்படின்னா, நான் தளபதி விஜய் அவர்களுக்காக ஒரு குட்டி ஸ்டோரி இப்போ சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னார். அந்த குட்டி ஸ்டோரி என்னென்னா, ஒரு டாக்டருக்கு ஒரு நாள் ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் காலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் வந்தால் தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க, ப்ளீஸ் நீங்கள் வர முடியுமா அப்படின்ற மாதிரி அந்த டாக்டருக்கு ஃபோன் கால் வந்திருக்கு. அவரும் ரொம்ப ரொம்ப நல்லவர், நம்ம மாறன், 5 ரூபா டாக்டர் மாறன் மாதிரி. ஸோ அவர் கிளம்பி போகிறாரு. அது ஒரு 1000 கிலோமீட்டர் ஃப்ளைட்டில் போகிறாரு. ஃப்ளைட்டு பாதியிலே பிரேக் டவுன் ஆகிடுது. ஸோ எமர்ஜென்சி லேண்டிங் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகிறாரு. வெயில், மழை, அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை கடந்து போகிறாரு. அந்த சமயத்தில் ஒரு பாலத்தை கடக்க அந்த ஒரு போட்டு வேணும். அந்த போட்டில் பயணிச்சாகணும். அப்போ ஒரு பொண்ணுகிட்ட போய் உதவி கேட்குறாரு, அம்மா இதை கடக்கணும், இந்த போட்டில் என்னை கூட்டு போறியா, அந்த பக்கம் நான் ஒரு முக்கியமான வேலையாக போய்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். சொன்ன உடனே அந்த பொண்ணு ஓகேன்னு சொல்லிட்டு போட்டில் கூட்டு போயிட்டுருக்காங்க. அப்போது அந்த பொண்ணு வந்துட்டு மேலே பார்த்து சாமியை பார்த்து கும்பிட்டுட்டு இருந்தாங்க. எதுக்குமா நீ சாமி கும்பிட்ற, நம்ம தான் நல்லபடியாக போய் சேர போகிறோம்ல அப்படின்ற மாதிரி அவர் கேட்கும்போது, அப்போது அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க, இல்லை எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதுக்காக ஒரு டாக்டருக்கு நான் கேட்டிருக்கேன், அவர் தான் வந்தால் காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவர் ரொம்ப எமோஷ்னல் ஆகி கண்ணிலேருந்து கலங்கி ஒரு மருந்து எடுத்து அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துருக்காரு. அந்த டாக்டர் நான் தான்மா அப்படின்ற மாதிரி எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நாம் ஒரு விஷயம் வேணும்னு நினச்சா அதை அந்த கடவுள்கிட்ட சொன்னால் அதற்கான ஒரு மனிதனை அந்த இடத்துல வந்து நிறுத்துவார். கண்டிப்பாக தளபதி விஜய் அவர்களும் ஒரு இடத்துல வந்து நிற்பார், நாம் ஆண்டவனை பார்த்து வேண்டுனா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அங்கேருந்து மொத்த அரங்கமே அதிர்ந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இந்த குட்டி கதையை அவர் யாருக்காக எதுக்காக சொன்னார் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்டைரக்டாக பாலிடிக்ஸை பற்றி தான் அந்த இடத்துல அட்லி அவர்கள் பேசியிருக்காரு அப்படின்றதுமே வந்துட்டு ஒரு நிதர்சனமான உண்மை. அதற்கடுத்து இன்னொரு குட்டி ஸ்டோரி, தளபதி விஜய் அவர்களே உங்களுக்காக தானே இந்த குட்டி ஸ்டோரி அப்படின்னு சொல்லி அடுத்த குட்டி ஸ்டோரியுமே சொன்னார். என்ன குட்டி ஸ்டோரி அப்படின்னா, இந்த உலகத்தில் மொத்தம் 3 வகையான மக்கள் இருப்பாங்க நம்மளை சுற்றி. அதில் ஒரு கூட்டம் வந்துட்டு இலை மாதிரி காற்றடிச்சா பறந்து போயிடும். இன்னொரு கூட்டம் லைட்டாக ஸ்ட்ராங்காக இருக்கும், ஆனால் ரொம்ப காற்றடிச்சா அது வந்துட்டு கிளை மாதிரி உடஞ்சி போயிடும். ஆனால் 3ஆவதா, அண்ணன் உங்கள் பின்னாடி ஒரு கூட்டமே இருக்குது, அது வேறு மாதிரி, என்னானாலும் உங்களை விட்டு போகாது, எப்போதுமே உங்கள் கூட இருக்கும் அப்படின்ற மாதிரி செம்ம கூஸ்பம்ஸான ஒரு குட்டி ஸ்டோரியை தளபதி விஜய் அவர்களுக்கு முன்னாடி அட்லி அவர்களே வந்துட்டு சொல்லிட்டாரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அடுத்தடுத்து இந்த ஆடியோ லான்ச்சில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற அப்டேட்டோட அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. Presta Premium Women's Wear. Let your body love it. Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin.